வணக்கம் நேர்களே, கார்டியா ஃபில்டர் கிரவுண்ட்நட் ஆயில் வழங்கும் சுவையுடன் ஆரோக்கியம்ல உங்களை எல்லாம் சந்திக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சலாடுங்க. இது வந்து என்னென்னாக்கா லேடிஸ் ஃபிங்கர் ரா மேங்கோ சலாட். இது ஒரு சாட் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கோட ரெசிபி ஆக்சுவலாக என்னென்ன அப்படின்னாக்க வந்து லேடிஸ் ஃபிங்கர் ரா மேங்கோ சாட் சலாடு. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிடலாம். வதக்கின வெண்டைக்காய், மஸ்டர்ட் சாஸ், வெங்காயம், தக்காளி, முட்டை பொரி, மிக்ஸ்சர், ஜீரகம், கொத்தமல்லி, மாங்காய். ஸோ இது தாங்க இதோட இன்க்ரீடியன்ஸ். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம இந்த ஆயிலை லேசாக நம்ம வந்து கொஞ்சம் தாளிக்கிற மாதிரி நம்ம இந்த ஜீரகத்தை மட்டும் தாளிச்சிடலாம். இப்போ வந்து ஜீரகத்தை லேசாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜீரகம் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு, ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லாமல் இந்த பேனோட ஹீட்டே நம்மளுக்கு போதும். இப்போது இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, இப்போ வந்து இந்த வெண்டைக்காய் இது வந்து ஏற்கனவே நம்ம வதக்கின வெண்டைக்காய். ஸோ இது நீங்கள் எப்படி இதை ஒரு ஐடியாவாக எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க வந்து வெண்டைக்காய் பொரியல் வந்து லைக் நீங்கள் பண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னாக்க வந்து இதை நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே நல்லா பொரியல் மாதிரி ப்ளெயினாக வதக்கின வெண்டைக்காய் தான் அது. ஓகே, ஸோ இதில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஸ்டர்ட் சாஸ் இதை ஆட் பண்ணுறோம். மஸ்டர்ட் சாஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மாங்காய், இதெல்லாம் ஏன் இப்படி பெருசாக வெட்டுறேன் அப்படின்னாக்க வந்து அந்த ஒரு சில பேருக்கு வந்து நல்லா சூ பண்ணி நல்லா வாயில் நல்லா கடித்து சாப்பிடணும் அப்படின்ட்டுன்னு ஆசையாக இருக்கும்போது, அப்போ வந்து இந்த சூயிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ப்ராசஸ். நம்மளோட மவுத் ஹெல்த்துக்கும் ஃபேஷியல் மசில்ஸுக்கும் சூயிங்கிறது ரொம்ப ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அது. ஸோ அதை முழுங்கி நம்ம நிறைய பேர் வந்து சாப்பிடும்போது அவசரமாக சாப்பிட்றோன்ட்டுனா முழுங்கிட்டு இருப்பாங்க. ஸோ முழுங்கக்கூடாது சாப்பாடை. நம்ம பொறுமையாக நம்ம சூ பண்ணி சாப்பிடணும். ஸோ இந்த சூயிங்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அந்த மாங்காவை பெருசாக நான் போட்டிருக்கேன். ஒபிசிட்டியாக இருக்கிறவங்க வந்து நல்லா நிறைய சாப்பிடணுன்னு இருக்கவங்க வந்து வாயில் ஏதாவது மின்னுக்கிட்டே இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி மாங்காய் இந்த மாதிரி பொருள் வந்து பெருசாக இருக்கிறத வந்து நம்ம கேலரியே இல்லாமல் முறுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு டெய்லி அந்த மாதிரி ஆசை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பெரிய ஒரு சங்கியாக இருந்ததுன்னா வாய் நிறைய சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வரும். ஸோ அது சின்ன விஷயங்கள்ங்க, இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். பட் ஆனால் இதுவும் ஒரு பெரிய விஷயந்தான். அதாவது நம்ம திருப்தியாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு உணர்வு வர்றதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஃபுட்டை கரெக்டாக நம்ம யோஜனை பண்ணி நம்ம தயாரிச்சுக்கணும். அடுத்தது தக்காளி, பச்சை வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து இந்த பொரி ஆட் பண்ணுறோம். பொரியெல்லாம் நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொத்தமல்லி, இதை நல்லா இப்போயே பார்த்தாலே எப்படி இது சூப்பராக டேஸ்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து இந்த டிஷ்ஷில் பார்த்திங்கனாக்க வந்து வெண்டைக்காய் வந்து உங்களுக்கு ஃபைபர் ஃபுல்லாக கொடுக்குது. சுகர் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிக்ஸுக்கும் இந்த வெண்டைக்காய் ரொம்ப நல்லதுங்க. இது வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஆயிலில் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துடுறீங்க. பாக்கி எந்த இன்க்ரீடியண்ட்டும் இது வரைக்கும் நம்ம ஆயில் சேர்த்த இன்க்ரீடியன்ட் கிடையாது. ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா ஒன்று மட்டும் இந்த மிக்ஸ்சர் மட்டும் ஒரு கரகரப்புக்கு ஆட் பண்ணுறோம். மிக்ஸ்சர் இல்லைனா சேவு போட்டுக்கோங்க, எதுனாலும் ஓகே தான்.
அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாட் மசாலா லேசாக, சும்மா அந்த ஒரு பெப்பியாக ஒரு டேஸ்ட் வர்றதுக்கு. இதை வந்து நம்ம இப்படி ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நல்ல பிளேட் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டா கூட தப்பே கிடையாது. அவ்வளோ ஆரோக்கியமாகவும் இருக்கும், வயரும் நிறையும். வயர் வந்து கெட்ட சாப்பாடு சாப்பிட்டு வயர் நிறையாமல் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வயர் நல்லா நிறையும். சரியா? அதுக்கப்புறம் வந்து இது மேலே வந்து உங்களுக்கு மிக்ஸ்சரை லேசாக தூவிக்கோங்க, ரொம்ப அதிகமாகலாம் வேண்டாம், கொஞ்சமாக. இப்போ ஆக்சுவலாக நான் இதுக்கு உப்பெல்லாம் தனியாக ஆட் பண்ணலைங்க, ஏன்னா இந்த மஸ்டர்ட் சாஸ் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து இதுக்கு ஆக்சுவலாக எதுவுமே தேவையில்லை. ஸோ இது ஆஸ் சச் உங்களுக்கு இது ரெடி. இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியை கூட நம்ம மேலே தூவிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஒரு லுக்குக்கு. லெமன் வெஜ்ஜை எடுத்து ஓகே இப்படி பண்ணிடலாம். இதை தவிர வந்து டெக்கரேஷனுக்கு நம்ம லெமன் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷனுக்கு நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா இன்னும் அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நேரலே அம்ஷம் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த நிகழ்ச்சியை. இன்றைக்கி நீங்கள் இதுவரை பார்த்தது வந்து கார்டியா ஃபில்டர் கிரவுண்ட்நட் ஆயில் வழங்கும் சுவையுடன் ஆரோக்கியம். இன்றைக்கி நீங்கள் பார்த்த ரெசிபியோட பேர் வந்து லேடிஸ் ஃபிங்கர் ரா மேங்கோ சாட் சாலட். ஸோ ஐம் ஷுர் நீங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இங்கே மாதிரி ஒரு வெயிலும் கசகசன்னு இருக்கும் ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு 1 மீல் சாலட்ஸ் நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு குக்கிங்கும் ஈஸி, அதே மாதிரி சாப்பிட்றவங்களும் ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு சாப்பிடவும் முடியாதுங்க இந்த ஹீட்டில். ஸோ அதனால் வந்து டக்குன்னு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலைக்கு ஓடுறதுக்கு இது ரொம்ப கரெக்டாக இருக்கும். பட் நியூட்ரிஷனில் எந்த குறைவும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஸோ டில் தென் see you, bye bye. அடுத்த பகுதியை நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த பகுதியில் நிறைய இன்ஃபர்மேஷன் ஆன் ஹெல்த் அவேர்னஸ், ஸ்பீச் தெரப்பி, டாக்டர்ஸ் நிறைய இன்புட்ஸ், இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. ஸோ அதனால் டில் தென் we'll see you next week. நன்றி, வணக்கம்.